இவர்கள் ஏதோ ஒரு ம். விஷயத்த விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் சார். ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க வீட்டுல 2 பிள்ளைங்களுமே இறந்துட்டாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆமா. அவங்கள போய் பேட்டி ம். எடுக்கிறாங்க ஒரு சேனல்ல. அவங்க கம்ப்ளீட்டா விஜய எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. அவரு இப்படி அவருக்கு எப்படி இந்த இறப்புக்கு பொறுப்பேற்க முடியும்? நாங்க தானே போனோம். ம். இது அவரை நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னு அவங்க கம்ப்ளீட்டா விஜய் மேல டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. அப்ப அந்த பத்திரிகையாளர் உங்களுக்கு விஜய் கொடுக்குறேன்னு சொன்ன 20 லட்சம் ரூபாய் பணம் வந்துருச்சா அப்படிங்கிறப்ப வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்ப மகன் பிள்ளைங்க இறந்த விஷயத்த கேட்கறப்ப சோகமான ஒரு முகத்தை வச்சிருந்தவங்க இந்த பணம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டப்ப அவங்க கொஞ்சம் நார்மல் ஃபேஸா ம். மாறி ரிப்ளை பண்ணோம்னா உடனே ம். நாளைக்கு அந்த பெண்ணோடைய போட்டோவை எல்லா யூடியூப் சேனல்லையும் திமுக சார்ந்த சேனல்கள்ல பின்னாடி பேக்ரவுண்ட் வச்சு ஃப்ரேம்ல ஃபுல்லா க்ளோஸ் ஷாட் வச்சு நாளைக்கு உனக்கெல்லாம் ம். வெக்கம் இல்லையா, உனக்கெல்லாம் மானம் இல்லையா, பிள்ளைய உசுர கொடுத்துட்டு காசு கலையிற, காசுக்காக தான் பண்றியான்னா இது சீரியஸா ரொம்ப கேவலமான அரசியலா இருக்குதா இல்லையா நீங்களே பாருங்க. ம். அதாவது இறந்தவர்கள் ம். வீட்டில் விஜய் போய் ஆறுதலுக்கு நிக்கலன்னு குறை சொல்ற நீங்க இறந்தவர்கள் வீட்டில் இருப்பவர்களை கொண்டாந்து உங்களுக்கு எதிர்பார்த்ததை விஜயை திட்டல, உங்களுக்கு எதிர்பார்த்து விஜயை விமர்சனம் பண்ணலங்கிறதுக்காக அவங்களை கேவலப்படுத்துவது இது நியாயமா? ஒரு பெத்த தாய்க்கு இல்லாத ம். கவலையோ அன்போ வேடிக்கை பார்க்கிற உங்களுக்கு எல்லாம் இருக்குது. நீங்க அந்த உயிரை பெருசா நினைக்கிறீங்க. ஆனா அந்த தாய் தாம் பெத்தெடுத்த பிள்ளைங்களோட உயிரை பணத்தா நினைக்கிறாங்கிற ஒரு எச்சத்தனமான அரசியலை தொடர்ச்சியாக ம். திமுக அவர்கள் செஞ்சு கொண்டுகிட்டு தான் இருக்காங்க. கரூருக்கு போகாதப்ப ம். விஜய் விமர்சனம் செய்தாங்க. 41 குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்களையாச்சும் கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டா விஜய்க்கு எதிராக திருப்ப முடியுமான்னு கவர்மெண்ட் ட்ரை பண்ணுச்சு. இது ம். எதுவுமே எடுபடல. அத ரொம்ப சைலண்டா கீனா தெளிவா பிளே பண்ணி விஜய் இப்ப கடைசியா தனக்கு தேவையான விஷயத்த முடிச்சிட்டாரு. இப்ப இதுக்கு மேல யாரும் கரூர் சம்பவத்தை பத்தி எதுவுமே பேச முடியாது.